சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல இதுவரைக்கும் 12 ராசிகளுக்குமான மாசி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வந்தோம். அதோட தொடர்ச்சியா இனி வரக்கூடிய பதிவுகள்ல 12 ராசிகளுக்குமான மார்ச் மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில நம்மளோட இந்த பதிவுல துலா ராசி அல்லது துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகள் என்ன மாதிரியான பலாபலன்களை கொடுக்கும், ஏதாவது அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் கொண்டு வருமா, அப்படி இல்லைன்னா எப்பவும் போல துளாராசிக்காரங்க வேதனைகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் இந்த மார்ச் மாசத்திலையும் சந்திப்பாங்களா அப்படிங்கறத பத்தியும், இந்த மார்ச் மாசத்துல துளாராசி அன்பர்கள் என்னென்ன விஷயங்களை துணிஞ்சு செய்யலாம், என்னென்ன விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் நான் எப்பவும் சொல்ற மாதிரி இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணி அரைகுறையா பாக்குறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகளை கூட தவற விடுறீங்க அப்படிங்கறத மனசுல வச்சுக்கிட்டு வீடியோவை முழுமையா பாக்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ச் மாதத்தோட கிரக அமைப்புகளை ஆராய்ச்சி பார்க்கும்போது மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு அமைப்புல இருக்குது. கிட்டத்தட்ட எல்லா கிரகங்களுமே உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்புல இருக்கக்கூடிய காலகட்டமா இந்த மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும். அப்படிங்கறதால நீங்க எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகள்லயுமே மாதத்தோட தொடக்கத்துல வெற்றிகள் கிடைக்கும். சுறுசுறுப்பா இருப்பீங்க. முதல் காரணம் சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருக்கவே இருக்காது. எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி ஆக்கப்பூர்வமா செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. அன்னன்னைக்கு உள்ள வேலைகளை அன்னன்னைக்கு முடிச்சு கொடுத்துடணும் அப்படின்னு விருப்பப்படுவீங்க. இதனால மாதத்தோட தொடக்கம் துளாராசி அன்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. ஒரு சில சாதனைகளையும் இந்த காலகட்டத்தில் நீங்க செய்ய போறீங்க. முக்கியமா நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி யாராவது ஒருத்தர் மூலமா ஒரு சில உதவிகளும் ஒரு சில ஆதரவும் இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அந்த உதவிகள் மூலமாவே நீங்க இறங்கக்கூடிய காரியங்கள்ல உங்களுக்கு வெற்றிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். எதனால இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு லாபாதிபதியா இருக்கக்கூடிய சூரிய பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசியில சனி பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால மாதத்தோட தொடக்கம் கட்டாயமா உங்களுக்கு லாபங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமா தான் இருக்கும். எந்த வகையிலும் நஷ்டங்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமா இருக்காது. ஒரு சில விஷயங்கள்ல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமாவும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானமாவும் இருந்துட்டீங்க அப்படின்னா நஷ்டம் அப்படிங்கறதே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்காது. நீங்க எதை தொட்டாலும் சரி நீங்க தொட்டது எல்லாமே லாபத்துலதான் போய் நிற்கும். எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி அந்த காரியம் பிசுரே இல்லாம ரொம்ப சூப்பரா நடந்து முடியும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு சூரிய பகவானோட அருளால இந்த காலகட்டத்துல எதிர்பாராத ஜாக்பாட் லாட்டரிகள் அடிக்கிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். இதனால சொந்தமா தொழில் செஞ்சுட்டு வரக்கூடிய துளாராசி அன்பர்கள் தொழில் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதா இருந்தா இந்த மாதத்தோட முதல் 15 நாட்கள்ல தாராளமா எடுக்கலாம். உங்களோட தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி, தொழில மாற்றங்களை செய்யறதா இருந்தாலும் சரி, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஸை சேர்க்கறதா இருந்தாலும் சரி, பார்ட்னர்ஸை கலட்டி விடுறதா இருந்தாலும் சரி, இந்த மாதத்தோட தொடக்கத்துல நீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில எல்லா விஷயத்தையுமே பண்ணலாம். அதே சமயம் தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ரிஸ்க் எடுத்தாலும் சரி உங்களோட சொந்த முயற்சியில எடுக்கணும். அடுத்தவங்க பேச்சை கேட்டு எடுத்துடவே கூடாது. அடுத்தவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு நீங்க தொழில் சம்பந்தமா ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு லாபம் கிடைக்காது. முழுக்க முழுக்க தோல்விகள் மட்டும்தான் கிடைக்கும். அதே சமயம் உங்களோட சொந்த ரிஸ்க்ல நீங்களே முயற்சி பண்ணி எந்த ஒரு முடிவை எடுத்தாலும் சரி தொழில்ல கண்டிப்பா லாபம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவேன். புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க சொந்தமா தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களோட நண்பர்களோ அல்லது சொந்த பந்தங்களோ ஏதாவது ஐடியா சொல்றாங்க அப்படின்னா அவங்க சொல்ற ஐடியாவை கேட்டு தொழில எந்த ஒரு முடிவையும் எடுக்காதீங்க. இந்த மார்ச் மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாதவங்க கூட தொழில் சம்பந்தமா நிறைய ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பான். நீங்க யாருக்கிட்டயுமே ஆலோசனைகளை கேட்க மாட்டீங்க. ஆனா தேடி வந்து வாண்டடா உங்ககிட்ட ஆலோசனைகளை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளை மையமா வச்சுக்கிட்டு நீங்க தொழில ஏதாவது முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த முடிவுகள் உங்களுக்கு கண்டிப்பா நஷ்டத்தை மட்டும்தான் கொடுக்கும். எந்த வகையிலையும் லாபத்தை கொடுக்காது அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு ஆலோசனைகளை சொல்ற எல்லாருமே தொழில தோத்து போனவங்களா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்க மேல பகையோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. அப்படிங்கறதால அவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகள் உங்களுக்கு எந்த வகையிலும் லாபகரமா இருக்காது. உங்களை வீழ்த்தக்கூடிய அளவுல தான் இருக்கும் அப்படிங்கறத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் சொந்த தொழில இருக்கிறவங்க தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி உங்களோட சொந்த ரிஸ்க்ல எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உத்தியோகத்துல இருக்கிற துளாராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மாதத்தோட தொடக்கம் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான முறையில தான் அமைஞ்சிருக்கு. பெரிய அளவுல வேலை செய்யற இடங்கள்ல நெருக்கடிகள் அப்படிங்கிறது இருக்காது. பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. மேல் அதிகாரியா இருந்தாலும் சரி, கூட வேலை பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க. அதே சமயம் நீங்க கஷ்டப்படுறதுக்கு உண்டான பலன் இந்த மார்ச் மாசத்துலயாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க வேலை பார்க்கிற இடங்கள்ல என்னதான் மாடா கிடந்து உழைச்சாலும் உங்களோட உழைப்புக்கு உண்டான ஊதியம் தான் கிடைக்குமே ஒழிய சரியான அங்கீகாரமோ சரியான மரியாதையோ வேலை பார்க்கிற இடங்கள்ல கிடைக்காது. அதனால துளாராசி அன்பர்கள் அங்கீகாரம் கிடைக்கும், மரியாதை கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போட வேலைகளை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவேன்.
அடுத்ததா சொந்த தொழில் தொடங்கணும் அப்படிங்கிற ஆசையோட இருக்கிற துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களை நீங்க தாராளமா பயன்படுத்திக்கலாம். சிறிய அளவுல முதலீடு பண்ணி நீங்க தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது பெரிய அளவுல முதலீடு பண்ணி தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் உங்களுக்கான ஒரு காலகட்டமா இருக்கும். தொழில் சம்பந்தமா நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகள்லையுமே நல்ல விதமான முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். நண்பர்கள் மூலமாகவும் சொந்த பந்தங்கள் மூலமாகவும் நல்ல விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழில் சம்பந்தமா நீங்க எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் சரி, உங்களோட சொந்த முயற்சியில எடுங்க. அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு தொழில் சம்பந்தமா எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். அடுத்ததா உங்களோட உடல் ஆரோக்கியத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல விதமான முன்னேற்றங்கள் கிடைக்க போகுது. பெரிய அளவிலான மருத்துவ செலவுகளோ அல்லது மருத்துவ சிகிச்சைகளோ இந்த மாதத்தோட தொடக்கத்துல உங்களுக்கு தேவைப்படாது. ஏற்கனவே நீங்க உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு மருத்துவ சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த சிகிச்சைகளுக்கான செலவுகள் கூட பாதியா குறையக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாவே இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட பிற்பகுதி எங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களோட லாபாதிபதியான சூரிய பகவான் இந்த மாதத்தோட பிற்பகுதியில சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மீன ராசிக்கு பயிற்சியாகி ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ணுவார். அப்படிங்கறதால மாதத்தோட பிற்பகுதி துளாராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டமாவே இருக்க போகுது. ஒரு சில விஷயங்கள்ல துளாராசி அன்பர்கள் மாதத்தோட பிற்பகுதியில ரொம்ப எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருந்தே ஆகணும். முக்கியமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்புகள் இருக்காது அப்படின்னாலும் ஒரு சில பருவகால நோய்களால நீங்க பாதிக்கப்படுறதுக்கும் அது மூலமா உங்களோட மருத்துவ செலவுகள் அதிகமாகிறதுக்கும் மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஒரு சில துளாராசி அன்பர்கள் வாகன விபத்துக்களை சந்திக்கிறதுக்கும் அது மூலமா ரத்த காயங்கள், மருத்துவ சிகிச்சைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கும் கூட மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் உங்களுக்கு தனாதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானோட பார்வை உங்க ராசிக்கு நேரடியா கிடைக்கும். அப்படிங்கறதால இந்த மாதத்தோட பிற்பகுதியிலையும் உங்களுக்கு பெரிய அளவுல பண நெருக்கடி அப்படிங்கிறது இருக்காது. ஏதாவது ஒரு வகையில உங்க கைகள்ல பணப்புழக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சொந்த தொழிலா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருப்பாங்க. அது மூலமா பணப்புழக்கமும் உங்க கைகள்ல ஓடிக்கிட்டே இருக்கும். பண தட்டுப்பாடு, பண நெருக்கடி அப்படிங்கிற பிரச்சனைகளே இந்த மாதத்தோட பிற்பகுதியிலையும் இருக்காது அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். அதே சமயம் இந்த மார்ச் மாதத்தோட தொடக்கத்துல உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கும். ஆனா மார்ச் மாதத்தோட பிற்பகுதியில உங்க கைகளுக்கு வரக்கூடிய பணத்தை நீங்க என்னதான் குட்டிகரணம் போட்டாலும் சேமிக்கவே முடியாது. தேவையில்லாத விரை செலவுகள் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா இருந்துகிட்டே தான் இருக்கும். ஒரு சில துளாராசி அன்பர்களுக்கு சின்ன உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல பாதிப்புகள் ஏற்பட்டு அது மூலமா மருத்துவ செலவுகள் ஏற்படலாம். இன்னும் ஒரு சிலருக்கு சொந்த பந்தங்கள் மூலமாவோ அல்லது நண்பர்கள் மூலமாவோ, அதுவும் இல்லைன்னா குழந்தைகள் மூலமா கூட தேவையில்லாத விரை செலவுகள் ஏற்படுறதுக்கு மாதத்தோட பிற்பகுதியில அதிகமான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதே போல உங்களோட குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களை விட பிற்பகுதி கொஞ்சம் மோசமான காலகட்டமா தான் இருக்கும். உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் ஏற்படும். குடும்பத்துக்குள்ள மனக்கசப்புகள் ஏற்படும். நண்பர்கள் கூட ஒரு சில சிக்கல்கள், பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருக்கும். முக்கியமா உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் மூலமா நீங்க மாதத்தோட பிற்பகுதியில ஒரு சில பிரச்சனைகளை சந்திப்பீங்க. அப்படிங்கறதால அந்த சொந்த பந்தங்கள் மேல காட்டக்கூடிய கோபத்தை நீங்க உங்க வாழ்க்கை துணை மேல காட்டுவீங்க. இதனாலேயே உங்க குடும்ப வாழ்க்கையில சிக்கல்களும் பிரச்சனைகளும் மாதத்தோட பிற்பகுதியில கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த மார்ச் மாதத்தோட முதல் 15 நாட்களை நீங்க முழுமையாவும் சந்தோஷமாவும் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா மாதத்தோட பிற்பகுதியை பெரிய அளவுல நெருக்கடி இல்லாம உங்களால கடந்து வந்துட முடியும் அப்படின்னு சொல்லுவேன். நன்றி, வணக்கம்.